வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் செல்வி. இந்த மாதிரி நான் உங்களோட பேசிய ரொம்ப நாள் ஆகுது இல்லையா. எனக்கு ஒரு முக்கியமான நாள், அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. என்னோடய ஆரம்பத்துலேருந்தே ட்ராவல் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். இன்னையோட நம்ம சேனல் தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் தொடங்குது. என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி இது தொடங்கினது, இந்த ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இந்த வரைக்கும் அந்த 2 வருஷத்தில் நான் சேனல் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகிறேன்னா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ எனக்கு கிடச்சிட்ருக்கிற ஆதரவும் எனக்கு இப்போ போயிட்டுருக்கிற இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எடுத்த இடத்துலையே நான் 1 lakh 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், அப்படி வேணும் அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அதுக்காக அந்த மணி பர்பஸ்க்காக நான் தொடங்கவும் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ட்ராவல் பண்ணும்போது நான் பார்க்குற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்ற ஆசையில் மட்டும்தான் தொடங்கின சேனல் இது. மணி பர்பஸ்க்காக நான் இதை தொடங்கவே இல்லை. நான் இன் ஃப்யூச்சர் அப்படி வந்தால் கூட என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணம் என்னென்னா, அந்த பைசா எனக்காக இல்லாமல் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற புவர் பீப்புளுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் அப்படி தான் செய்ய போகிறேன். அப்படி கிடைச்சாலும் என்னோடய செலவுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. ஓகே, அதை விடுங்க. உங்களுக்கெல்லாம் இந்த சேனல் எந்த அளவுக்கு பிடிக்குது? ஏன்னா யாருமே பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. கமெண்ட்ஸ் பெருசாக யாரும் போடுறதில்ல. பெருசாக கமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்லை, இது சரியில்லை சரியில்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா அப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்றது எனக்கும் தெரியும். எனக்கு இப்போ அந்த மாதிரியெல்லாம் தெரியறதில்ல. ஈவந்தோ நான் போன ஜனவரியில் நடந்த ஒரு கஷ்டத்தினால பிரச்சனையினால ஒரு 6-7 மாதம் நான் நல்ல பிரேக் விட்டும் கூட என் கூட ஆரம்பத்துலேருந்து இருந்தவங்க யாருமே என்னை விட்டு போகாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என் கூட அப்படியே இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு நான் திரும்ப நான் இப்போ பழைய படிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன்னா இப்போ எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரீசெண்டாக என்னோடய வியூஸும் சரி, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி நல்லாவே ஏறிட்டு வராங்க. நான் நினச்சேன் அட்லீஸ்ட் இந்த 2வது வருஷம் முடியும் போது 1000 ரீச் பண்ணிடுவோம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் குறையுது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் அதை ரீச் பண்ணிடலாம், அது வேறு விஷயம். பட் ஐ எம் ஹாப்பி. எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குது, இந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா, நான் ஷார்ட்ஸ் போட்டால் பார்க்குறேங்க, நல்லா பார்க்குறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. பட் அதுவே லாங் வீடியோஸ் அப்படின்னு நான் போடும்போது வியூஸே ரொம்ப கம்மியாக போகுது. 50 60 அந்த மாதிரி தான் போகுது. அது ஒரு பிரச்சனை என்னென்னா, லாங் வீடியோஸ்க்கு நிறைய டைம் நிறைய எஃபர்ட் போட்டு நம்ம எடுக்கிறோன்றது ஒன்று, எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு டைம் எடுக்குதுன்றது ஒரு விஷயம். இன்னும் லாங் வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஷார்ட்ஸில் என்னால் சொல்லவே முடியறதில்ல. அந்த நல்ல விஷயங்களை லாங் வீடியோ பார்க்காம மிஸ் ஆகுதேன்றதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிற அந்த டிப்ஸு, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சமையல் குறிப்பே நான் போடுறேன் அப்படின்னா அதில் ஒரு 4-5 டிப்ஸாவது நான் சொல்லுவேன். எனக்கு அதில் இருக்கிற அந்த இதை சொன்னால் தான் அது ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு தோணும். பட் நான் ஷார்ட்ஸ் போடும்போது அந்த ஒரு நிமிஷம் கண்டென்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கடகடான்னு அந்த இன்க்ரீடியன்ஸு அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுதே தவிர, நான் அதை இது செய்யக்கூடாது, இது செய்யணும், இது செஞ்சால் இது சரி வராது, இது செஞ்சால் டேஸ்ட் கூடும் அப்படின்னு நான் சொல்கிறது சொல்லவே முடியல என்னால். அதனாலேயே நான் ரெசிபீஸ் ஷார்ட்ஸ் நான் போடுறத நான் குறைச்சிக்கு அவாய்ட் பண்ணுற காரணம் அதுதான். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை முழுமையாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னா, லாங் வீடியோஸ் போடும்போது ரொம்ப லென்த்தியாக ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அந்த மாதிரிக்கு உள்ளே முடிகிற மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நான் போடுறேன். பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லாங் வீடியோஸ் நான் போடுறத அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான அந்த டிப்ஸு, அந்த யூஸ்ஃபுல் விஷயங்கள் இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். ஒரு நிமிஷங்கிறது சும்மா இன்றைக்கி என்ன சமையல், இன்றைக்கி இதை பண்ணேன், இதுதான் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. வெறுமனே இன்றைக்கி என்ன சமையல் போடுறது மட்டும் ஒரு சேனலாக இருக்க முடியாது இல்லைங்களா.
கொஞ்சமாவது நம்ம கண்டென்ட் கொடுக்கணும், கொஞ்சமாவது நமக்கு நாம் பார்க்குற விஷயங்களை சொல்லணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும், அது 4 பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக நான் வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும், பார்க்கணும், அந்த இதெல்லாம் எனக்கு இருக்குது என் பிளானில். நான் போகிற இடத்துக்கெல்லாம் உங்களையும் நான் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி உங்களையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன் நான். அதே மாதிரி என்னோடய குக்கிங்கும் இன்னும் வந்து நான் பாதி அளவுக்கு கூட நான் வந்து உங்களுக்கு சேனலில் கொடுக்கவே இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அதையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் லாங் வீடியோ ஆனால் சின்னதாக உங்களுக்கு தரேன் நான். அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் எனக்கு வந்து விடாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அதுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கணும் நான். இனிமேலும் எனக்கு மேலே மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை வந்து மேலே வர்றதுக்கு கொஞ்சம் நீங்களாம் உதவியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். இது வந்து எனக்கு ஒரு அதாவது மேலே வந்தே ஆகணும், அது எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு கம்பல்ஷனாக நான் நினைக்கல. பட் வந்தால் சந்தோஷப்படுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் சொல்கிற விஷயங்கள் வந்து நான் தொட்டதுக்கெல்லாம் சும்மா சாதாரண இதெல்லாம் வந்து சும்மா போனேன் வந்தேன் இப்படியெல்லாம் போடுறத வந்து எனக்கு அவ்வளோக்கா விருப்பம் இல்லை. அதனால நான் அந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நான் இது பண்ணுறதில்ல. ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரீசெண்டாக நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. கொஞ்சம் பேர் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோதான், நான் இது ஒன்றும் உங்கள்கிட்ட நான் பெருசாக நான் வந்து எதிர்பார்க்கல. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோதான். ஒரு லைக், ஒரு கமெண்ட், லைக் கூட பெருசாக இல்லை, கமெண்ட் நீங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இது சரியில்லை, அது சரியில்லை, வியூஸ் சரியில்லை, இப்படி வியூஸ் எடுங்க, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன் நான். அவ்வளோதான். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேலும் எனக்கு வந்து அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான். என்னையும் என்னோடய சேனலையும் வாழ்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.